மக்களுக்கான பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் சரி, அது யுத்த களமாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு அந்த மக்களை சென்று சந்திக்கக்கூடியவன் தான் உண்மையான தலைவன். பயந்து ஓடுபவர்கள் என்றைக்கும் தலைவராக மாறவே முடியாது. 200 கோடி ரூபாயை விட்டுட்டு ஒரு நடிகர் வர்றாரு, அவர் நினைச்சா ஆல்ரெடி தான் உங்ககிட்ட 2000 கோடி இருக்கேப்பா, 200 கோடி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இந்த இருக்கு என் போனு, இதுல ஒரே ஒரு அக்கௌண்ட் நம்பர் தான் HDFC பேங்க்ல இருக்கு, நம்பர் எடுத்து ஓபன் பண்ணிப்பார். அதிகபட்சம் ஒரு 50,000 இருந்தா பெரிய விஷயம். 50,000 கூட சேவிங் வச்சுக்க தெரியல, 200 கோடி ரூபாய் வாங்குறவரை ஏன்டா எதுக்குறேன்னு எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க. காசு இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும், அது இங்க பிரச்சனை இல்லை. பணம் 200 கோடியை இழந்து நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கான இழந்துட்டு வரேன் இல்லை. இவரே ஒரு சங்கீதான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, இது பெரிய விளையாட்டு, இது பெரிய கேம். இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்களை பிரித்தாண்டு பாஜக ஏதாவது ரூபத்துல தமிழகத்துல தன்னுடைய காலை பதிக்கணும்னு நினைக்குது. அது சத்தியமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும் வரை, என்னை போன்ற மனித நேயத்தையும் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கின்ற அந்த பாசிச சக்திகளை எதிர்க்கின்ற கடைசி உயிர் இருக்கும் வரை உங்களால் தமிழகத்துக்குள்ளே காலூன்ற முடியாது. அது நைனாவா இருக்கட்டும், அவங்க நைனாவா இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு வாய்ப்பு நம்ம கொடுத்துடக்கூடாது. நீங்க வாழ்க்கையில யாராவது பாவம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க. பாவம் செய்யணும், நாளைக்கு நமக்கு பிறக்கிற புள்ள, நம்ம புள்ள பெக்கிற பிள்ளைக்கு கை கால் விளங்காம போகணும்னு நினைச்சீங்கன்னா ஓட்டு போடுங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன். ஏன்னா அவ்வளவு பெரிய கொடுமையானவங்க. நமக்கு மோடி நம்ம சொந்தக்காரெல்லாம் கிடையாது, அவர் எந்த ஊருக்காரரும் நமக்கு தெரியாது, அவர் பேச நமக்கும் புரியாது, நம்ம பேசுறது அந்த அளவுக்கும் புரியாது. அதனால இங்க பிரச்சனை எதுவுமே கிடையாது. எனக்கு நீங்க முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சாப்பிட்டது வரைக்கும் போட்டிருக்க சட்டை முத கொண்டு நான் நடிச்சு பாடி ஏதோ ஒன்று பண்ணி அதில் கிடைச்ச காசு தானே. அப்ப அந்த காசை கொடுத்த நீங்க தானே. அதுக்காக சொல்றேன். அது என்ன போற ஒரு சின்ன நடிகனுக்கு இருக்கு, 200 கோடி சம்பளம் வாங்குற பெரிய நடிகருக்கு இருக்கணும்ல, அந்த உணர்வு இருக்கணும்ல. நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம அப்பா எல்லாம் தலைவர் கலைஞர்கிட்ட தானே போய் நின்னாரு, அவர் மூலியமா தானே நம்ம எல்லாம் உருவானோம், வளர்ந்தோம், நம்ம பிள்ளையெல்லாம் அப்படித்தானே டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம். இன்னைக்கு அந்த சித்தாந்தத்துக்கு எதிராகவே, தமிழர்களுக்கு எதிராகவே, தமிழருடைய நலனுக்கு எதிராகவே ஒரு மக்களால் உருவாக்கப்பட்ட, மக்களால் வளர்ந்து தன்னை இந்த நிலைமைக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க 200 கோடி. நான் சொல்றேன், எந்திரன்கிற படம் எப்போ வந்துச்சு, ரஜினி சாருடைய படம் எந்திரன் படம். அந்த படத்துல ஐஸ்வர்யா ராய், ரஜினிகாந்த், AR ரகுமான், சங்கர், அப்புறம் பாபி டானின்னு சொல்லி ஒரு ஹிந்தி நடிகர். அதுக்கு அடுத்து பெரிய சம்பளம் வாங்கின நடிகன் நான். 6வது பெரிய சம்பளம் நான் தான் வாங்கினேன் அந்த படத்துல. நான் நடிகராக இங்கு வரல. நடிகராக வச்சுக்கிட்டாலும் கூட இந்த நடிகன், நான் ஒரு மேடை பாடகனாக இருந்து, ஒரு கிராமிய பாடகராக இருந்து, அதுக்கப்புறம் ஒரு கானா பாடகராக உருவாகி, அதுக்கப்புறம் முதல் தமிழ் பாப் இசை கலைஞனாக உருவாகி, அதுக்கப்புறம் லொடுக்கு பாண்டிங்கிற படத்துல, நந்தா படத்துல லொடுக்கு பாண்டியாக உருவாகி, இன்னைக்கு திண்டுக்கல் சாரதியில வசந்தியோட புருஷனாக அறிமுகமாகி, ஏன்னா இப்படி பல முகங்கள் எடுத்து அந்த திண்டுக்கல் சாரதிங்கிற ஒரு படத்துல நடிச்சதன் மூலமாக, பல முறை சன் டிவியில் அதை போட்டதன் மூலமாக மக்கள் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உள்ள போய் திருவாடனையில கிட்டத்தட்ட என்ன 52ல் இருந்து 2016 வரைக்கும் அங்கே வந்து ஏடிஎம்கே ஜெயிச்சதே இல்லை. அந்த இடத்துல முறையை ஜெயிச்ச ஒரே ஆள் நான் தான் வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த பதவிகள் எல்லாம் பெற்று இன்றைக்கு நான் ஒரு மனுஷனா இந்த உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னால் இதற்கு காரணகர்த்தா யார்? ஒரு கலைஞனாக வளர்ந்து நிற்கக்கூடிய நான் யார்? என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ் மொழி, உங்களுக்கு நீங்கள் நானும் பேசுகிற மொழி, இதுதான் நம்மளை கனெக்ட் பண்ணுது. 2வது, நீங்கள் ரசிக்கிறீங்க, சினிமா தட்டில் காசு கொடுக்குறீங்க. இன்னைக்கு OTTயில் பார்த்தாலும் நீங்கள் அதுக்கு மாசான காசு கட்டுறீங்க, டிவியில் பார்த்தாலும் அதுக்கு வந்து பணம் கட்டுறீங்க. ஆக ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை போன்ற எண்ணற்ற கலைஞர்களை வாழ வைக்க கூடியதும் நீங்க தானே, உண்மை தானே? இப்ப நான் 200 கோடி வாங்குறேன்னா 20 லட்சம் வாங்குறேனாங்கிறது பிரச்சனை இல்லை. அது கொடுக்கறது யாரு? நான் 200 கோடி நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு நான் நடிக்கிற படத்துக்கு எனக்கு 40 லட்சம் 50 லட்சம் சம்பளம் கொடுக்குறாங்க. நான் எல்லா படம்லாம் நடிக்க மாட்டேன். எந்த நடிகை வீட்டு வாசல நான் நின்னது கிடையாது, எந்த டைரக்டர் வீட்டு வாசல நான் நின்னது கிடையாது, எந்த தயாரிப்பாளர் வீட்டுக்கு நான் போனதில்லை. ஏன்னா ஒரு உண்மையான கலைஞன் வாய்ப்புகளை தேடி பெறுவனால் நிச்சயமா உண்மையான கலைஞனா இருக்க முடியாது. அந்த கலையை மதிச்சு எவன் வந்து கூப்பிடுறான, ஒரு கரகாட்டக்காரியை நீங்க கூப்பிடணும் போனா கூட அவங்கள போய் நீங்க புக் பண்ணணும். ஒரு கச்சேரிக்காரனை கூப்பிட போனா கூட நீங்க அவனை போய் புக் பண்ணணும். அப்பதான் அந்த கலைக்கு நீங்க மரியாதை கொடுத்து கூப்பிடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நான் கொஞ்சம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம், ஏன்னா சின்ன வயசுலேருந்து
கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தால் ஒரு மதவாத கூட்டம், ஒரு சனாதன கூட்டம் இன்றைக்கு மக்களை மதத்தின் பெயரால் பிரித்து நம்மை ஏமாற்றி இந்த எஸ்ஆர் போன்ற திட்டங்கள் மூலமாக அவர்கள் குறுக்கு வழியிலே வந்து இந்த மண்ணிலே இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் யாராக இருந்தாலும் நாம் சேர்க்கின்ற செல்வங்கள், சொத்துக்கள் எல்லாமே நமது பிள்ளைகளுக்காக. அந்த பிள்ளைகளை நாம் விட்டு செல்லும் பொழுது, என் குழந்தைகளுக்கு நான் இத்தனை தங்கங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், இத்தனை வீடு கட்டி இருக்கிறேன், இத்தனை ஏக்கரிலே நிலம் வைத்திருக்கிறேன், இது எதுவுமே நிலையாகாது. அது இருந்தாலும் கூட அந்த சொத்துக்களை வைத்து வாழ்வதற்கு உன் பிள்ளைகளுக்கு இந்த மண்ணிலே உரிமை வேண்டுமா வேண்டாமா? அந்த உரிமை இந்த சனாதன கூட்டங்களால் அந்த பறிக்கப்படும் என்கின்ற ஒன்றைத்தான் உங்களிடத்தில் நான் சொல்ல. மற்றபடி நமக்கு என்ன இருக்கு? இங்க இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சாமி இருக்கும். இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு சாமி இருக்குது. நான் என்ன சாமி, எங்க அப்பா அம்மா, எங்க பாட்டன் முப்பாட்டன் எல்லாருமே பேசிக்கா சொல்ல போனா, இன்னும் சொல்ல போனா நான் ஒரு பூசாரி, ஒரு பாரம்பரியமா ஒரு பூசாரி குடும்பத்திலிருந்து வந்தாரு. எங்களுக்கு நாங்கள் சைவத்தை வழிபட்டவர்கள், நாங்கள் சிவனை வணங்கியவர்கள், முருகனை வணங்கியவர்கள். நாங்க திண்ணூறு எடுத்து இப்படி பட்டை அடிச்சுக்குவோம். எனக்கு ஒரு மதம் இருந்தது. அதுபோல எத்தனையோ மதங்கள் இந்த நாட்டில், தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ மதங்கள் இருக்கு. இங்க இருக்கிறவங்கள்ட்டயே எத்தனையோ ஐயனாரை கும்பிடுறவங்க இருப்பாங்க. அந்த ஐயனாருக்கு எத்தனையோ பேர் இருக்கும். சின்ன கருப்பர், பெரிய கருப்பரை கும்பிடக்கூடியவங்க இருப்பாங்க. மாரியாத்தா, காளியாத்தா, துர்கான்னு சொல்லி கும்பிடக்கூடியவங்களும் இருப்பாங்க. இது அவர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் பெயரால் இந்த சாமியெல்லாம் கும்பிட்டு துண்ணூறு வச்சா, குங்குமம் வச்சா, நீ நானும் ஒண்ணுன்னு சொல்றாங்களே. முதல்ல நீங்க ஒன்ன மட்டும் தெரியாம, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெண்களாக இருக்கின்ற காரணத்தினால், குறிப்பாக என்னுடைய தலைவர் தெய்வ திருமகனார் அவர் இந்த மண்ணில் பேசியது, சொல்லியது, அடிக்கடி சொல்வது ஒன்றுதான். நான் தாய்மார்களை பார்க்கின்ற பொழுது, என் பெண்களை பார்க்கின்ற பொழுது, நான் அன்றாட வழிபடக்கூடிய பராசக்தியின் மறு உருவமாக பார்க்கிறேன் அவர் சொல்லுவார் எப்போதுமே. அவர் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவர் ஆன்மீகவாதி, மதவாதி அல்ல. தேவர் ஆன்மீகவாதி. அவர் எந்த ஒரு காலத்திலும் RSS அமைப்புகளிலோ, இந்த சங் பரிவார அமைப்புகளோடோ, இல்லை இந்த சனாதன கூட்டத்தோடு அவர் எந்த தொடர்பையும் வைத்தது கிடையாது. அதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. ஆக நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கங்க, இந்து என்கின்ற ஒரு மதமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்துன்னு ஒரு மதமே கிடையாது. இந்து என்பது வெள்ளையர்கள் நம்மை ஆட்சி செய்த காலத்திலே இந்தியாவிலே பல மொழிகள், பல மதங்கள், பல இனங்களாக இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே ஒவ்வொரு மதமாக பிரித்து நிர்வாகம் செய்வதற்காக இஸ்லாமியர்களை ஒரு மதமாகவும், கிறிஸ்டியானிட்டி ஒரு மதமாகவும், கிறிஸ்துவர்களை ஒரு மதமாகவும், அடுத்து பல மதங்கள் இருக்கக்கூடிய சீக்கியம், பாசி, புத்தம், வைணவம், இப்படி பல மதங்கள் இருந்த நிலையிலே நிர்வாகம் செய்வதற்காக வைத்த பொது பெயர் இந்து. அவ்வளவுதான், அது மதமே கிடையாது. ஆனால் இந்து என்பது வேறு. இப்ப நீங்க நான் சிவனை கும்பிடுறேன், நீங்க பெருமாளை கும்பிடுறீங்க, நீ நானும் இந்து வச்சுக்கலாம், தப்பு இல்ல. ஆனால் இந்து என்பது பொது பட்டியலில் இருக்கும். எல்லா இத்தனை மதங்களை சேர்த்த ஒரு பொது பெயர் ஹிந்து. ஹிந்துத்துவா என்பது வேறு. இங்க என்ன பிரச்சனைனா, இந்துத்துவா என்பது என்னங்கிறதா இங்க பிரச்சனை. அத நீங்க காவி கலருக்கும் இந்த கலருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அதை தான் புரிஞ்சுக்கணும். பார்ப்பனர்கள், குறிப்பாக ஆரியர்கள், பார்ப்பனர்கள் மணியடிக்கும் போதே அவர் சொல்ற மந்திரம் கடவுளுக்கும் புரியாது, உனக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. என்ன நல்லா புரிஞ்சுக்கங்க, எந்த கடவுளுக்கும் அந்த மந்திரம் புரியாது. அது அவர்கள் வாழ்வதற்காக உருவாக்கி கொண்ட ஒரு மந்திரம், அவ்வளவுதான். நீங்க அப்படித்தான் பார்க்கணும். அதை பெரியார கூட தான் சீக்கிரமா செத்துன்னு எத்தனை யாகங்கள் நடத்துறாங்க. அவரால் என்னால முடியலன்னு அவராக தான் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போனார். அதனால இங்க இது எல்லாம் நீங்க கேளுங்க, அதுக்குள்ள போனா நம்ம நிறைய பேசலாம், அது தேவையில்லை. ஆனால் நீங்க ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கணும், இந்து மதம் என்கின்ற பெயராலே இந்த தமிழ்நாட்டிலே எத்தனையோ ஆண்டு, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மதங்களை பார்க்காமல் மனிதநேயத்தை மட்டுமே பார்த்து பழகிக்கொண்டு இணக்கமாக இருக்கக்கூடிய இந்த சமூக கூட்டத்தை இந்த RSS சங் பரிவார கூட்டங்கள் உள்ளே புகுந்து உன்னையும் என்னையும் எதிரியாக்கி அதற்குள்ளே மணியடிக்க பார்க்கிறார்கள் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு சமுதாய அடையாளம் இருந்தாலும் கூட நான் தாய்மொழி தமிழ்தான்.
அதுல ஒண்ணு வேற ஒண்ணும் கிடையாது. என்ன முதல்ல நான் சொன்னதுதான், உங்களால் உருவாக்கப்பட்ட நடிகனாக இன்றைக்கு வளர்ந்து நிற்கக்கூடிய நான், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது அதை வேடிக்கை பார்க்க கூடியவனாக நான் இருக்க மாட்டேங்கிறத நான் இந்த இடத்துல சொல்றேன். அவ்வளவுதான். நாளைக்கு இங்க இருக்கக்கூடிய சோழாவரமா இருந்தாலும் சரி, முண்டியம்மன் நகரா இருந்தாலும் சரி, ரெட்டில்ஸா இருந்தாலும் சரி, இதை தாண்டி போற திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்க இருந்தாலும் சரி, எந்த இனமாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடாக இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த இடத்திலே நிச்சயமாக நான் வருவேன். எனக்கு முன்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அண்ணன் அவர்கள் வருவார். இதுதான் நம்ம மைய கருத்து. மதவாத கூட்டத்தால் மனிதனுடைய சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க திட்டமிடுகின்ற இந்த சங் பரிவார கூட்டத்திற்கு எதிரான ஒரு வார் தான் வரக்கூடிய தேர்தல். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நம்ம அவங்கள உள்ள விட்டுட்டீங்கன்னா நம்மளுடைய மொழி அழிஞ்சிடும். ஒரு மொழி அழிந்தாலே ஒரு இனம் அழிஞ்சிடும். இது ஏதோ ஒரு இனம் இல்லை. நீ எத்தனை வருஷ வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கூட எல்லாம் புது புது கதையா சொல்லுவாங்க. இந்த இப்ப அண்ணன் சொன்னது மாதிரி, சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது மாதிரி, இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டம். நான் கிராமத்துல தான் வாழ்றேன். இப்போவும் சென்னையில ஷூட்டிங் இருந்தா வர்றேன். மற்ற நேரம் எல்லாம் நான் சிவகங்கையில தான் இருக்கேன். எங்க ஊருக்கு பக்கத்துல தாஞ்சூர்ல தான் இருக்கேன். அங்க இந்த 100 நாள் வேலையில நல்லா உங்களுக்கு தெரியும், வயசானவங்களை வீட்டுல வச்சிருக்கும் பொழுது அவங்கள ஒரு தொந்தரவா ஒரு இதோ ஒரு அவங்களுக்கு அவங்கள ஒரு என்ன சொல்றது, ஒரு இதாதான் ஒரு மரியாதை இருக்காது. உண்மை அது. சில குடும்பங்கள் அபூர்வமா இருந்தால் உண்டு. ஆனால் அந்த மாதிரி வயசானவங்களா இருக்கக்கூடியவர்களை வீட்டில் இல்லாமல் அவங்க சும்மா போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருந்தாலும் கூட அவங்களுக்குன்னு ஒரு வேலை வாய்ப்பு திட்டத்தை கொடுத்து கிட்டத்தட்ட 10 வருடம் 15 16 வருடங்களாக இருந்த ஒரு செயல் திட்டம் ஆண்டுக்கு அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில போடப்பட்ட பொழுது 40,000 கோடி ரூபாய் அதற்கான செலவு திட்டங்கள். அன்றைக்கு அது செயல்படுத்த முடியாத பொருளாதார நிலைப்பாடு இருந்த பொழுதும் அதை துணிச்சலாக அன்றைக்கு செயல்படுத்தி இதுவரைக்கும் சரியா போய்கிட்டு இருந்த ஒரு திட்டத்தை திடீரென்று 100 நாள் 125 நாள் சொன்னா, அப்ப 100 ரூபாய் சம்பளம் வாங்குறவனுக்கு உனக்கு 125 ரூபாய் நாளையில இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? சூப்பர்ரா அப்படி நினைப்பீங்கல்ல? அப்படி நினைக்கிறது மாதிரி தான் இது ஏமாத்துறது. 125 நாள் சொல்லிட்டு இந்த திட்டத்தை எப்படி க்ளோஸ் பண்ணலாம், அவங்களுடைய எண்ணங்களை புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு. அது மகாத்மா காந்தியின் பெயரால் இருந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அதானே. அந்த திட்டத்தை இப்ப ஹேராம் ஹரேராம்னு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தமிழ்நாட்டுக்குள்ள எங்கெங்கெல்லாம் ராமர் கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எத்தனை கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தா கூட சத்தியமா ஒரு தமிழ்நாட்டங்காரன் கூட அந்த கோயிலை கட்டியிருக்க மாட்டான். பார்ப்பனர்கள் மட்டும்தான் கட்டியிருப்பான். அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஆக ஒரு மகாத்மா காந்திங்கிறவர் இந்த தேசத்திற்காக உழைக்கலையா? கஷ்டப்படலையா? எத்தனை அறப்போராட்டங்களை கையில் எடுத்தாரு? ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டு ஒரு ஜனநாயக நாடை உருவாக்குறதுக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு? அவரும் மணி அடிக்கிறவர் தான். ஆனால் இங்க பிரச்சனை அது கிடையாது. அவர் பார்ப்பனராங்கிறதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. அவர் ஆரியராங்கிறதெல்லாம் இங்க பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் இந்த நாடு எந்த காலத்திலும் மனித நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும், பிரிவினவாதத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒன்ன சொன்னார் பார். அவரை யார் சுட்டு கொண்டது? மகாத்மா காந்திங்கிறவர். நம்ம எல்லாம் மனுஷங்க தான். சோறு சாப்பாட்டுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறோம். அந்த உப்புக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கணும் இந்த தேசத்திற்கா. அதனாலதான் மகாத்மா காந்தின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. நீ வச்சிருக்கிற நோட்ல கூட அந்த படம் இருக்குல்ல. ஆனால் இவர்களுடைய சூழ்ச்சி என்னன்னா, காந்தி அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா காந்தி, தேவர், பாபு சிதம்பரம் பிள்ளை, இது போன்ற எண்ணற்ற பேர்கள் எல்லாம் இந்த மண்ணுக்காக விடுதலைக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி செத்து சுண்ணாம்பானவங்க. ஆனா இந்த தேசத்திற்காக ஒரு சுண்டு விரல்ல இருக்கிற நெகத்தை கூட கிள்ளி போடாத ஒரு கூட்டம் தான் இந்த ஆர்எஸ்எஸ் கூட்டமும் இந்த சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த ஆரிய கூட்டம். எந்த ஒன்று இந்த மண்ணுக்காக எதையுமே இழக்காமல் இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களை உட்கார வச்சு மணி அடிக்கும்னு ஆசைப்படுறாங்களே, அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நான் வெளிப்படையாகவே சொல்றேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடு இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவே இன்றைக்கு உற்று நோக்கக்கூடிய ஒரே மாநிலத்தினுடைய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அதற்கான காரணம் என்னன்னா சித்தாந்த அரசியல், கோட்பாடு, கொள்கை. அவர் அன்றைய காலத்திலிருந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய துணை முதல்வராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வா போட்டு பாப்போம்னு கூப்பிடுறாங்கல்ல. ஒருத்தருக்கான்னு சொல்லுங்க நீங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு முதலமைச்சர்
வாடா போட்டு பார்த்தல வான்னு கூப்பிடுறாருல. ஏன்னா நம்மளுடைய இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம், இதுதான் நம்மளுடைய மண், இதுதான் நமது கொள்கை. அந்த அடிப்படையில தான் அவர் சொல்றார். ஆக இந்த மாதிரியான சூழல் வரக்கூடிய சூழல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. சகோதரர் சாதி கூட சொன்னார், எடப்பாடி அது டெட் பாடி, அது முடிஞ்சு போச்சு, இனிமே அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த கட்சி என்ன உருவாக்குனது எடப்பாடி எல்லாம் கிடையாது, எடப்பாடியோ டிடிவி எல்லாம் கிடையாது. என்னை உருவாக்குனது புரட்சி தலைவி அம்மா. அவங்க தான் என்ன சீட்டு கொடுத்தாங்க, நான் நின்னேன், ஜெயிச்சேன். ஓகே, அந்த அம்மா செத்துட்டாங்க, என் வாழ்க்கையும் போச்சுன்ட்டு அதோட வந்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தேன், எதுவும் செய்யல. செய்வாங்கன்னா எனக்கு செய்வாங்களான்னு நினைச்சிடாதீங்க. நான் எச்ச சோறுலாம் சாப்பிடவே மாட்டேன், கஞ்சி சோறா இருந்தாலும் உழைச்சுதான் சாப்பிட நினைப்பேன், அது என்னுடைய கேரக்டர். ஆனால் நான் எதிர்பார்த்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த காலத்திலும் ஒரு முறை நான் தவறுதலாக பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன், என் வாழ்நாளில் இனிமேல் அது நடக்காதுன்னு சொன்னாங்க அம்மா. ஆனா எடப்பாடி என்ன பண்ணார், ஒட்டுமொத்தமாக அந்த 4 ஆண்டு கால ஆட்சியை வளர்த்துக் கொள்வதற்காக, தன்னுடைய வாரிசுகளுக்கான செல்வங்களை சொத்துக்களை ஆட்டைய போடுவதற்காக, தமிழகத்தை சுரண்டுவதற்காக, சுரண்டிய பணங்களிலே தன்னை சார்ந்த தன்னுடைய சமூகத்தாரை வளர்த்து விடுவதற்காக, அவர் சார்ந்த அந்த பகுதியிலே நலத்திட்டங்கள் என்கின்ற பெயரிலே, மேம்பாட்டு திட்டம் என்கிற பெயரிலே ஒவ்வொரு திட்டத்திலும் கோடி கணக்கிலே லஞ்சம் பெறுவதற்காக, தான் செய்த ஊழலை மறைப்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய உரிமையையும் அடகு வைத்தவர் தானே அந்த டெட்பாடி எடப்பாடி. அதனாலதான் நான் அது மாதிரி சொல்றேன், மிகப்பெரிய கட்சி தான், நான் இல்லைன்னு சொல்லல. திராவிட சித்தாந்தம் உள்ள இந்த தமிழ்நாட்டில் திராவிட கட்சி ஒரு கட்சி அழியுதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, அது தளபதிக்கும் தெரியும். ஆனால் இவர் யாருங்கிறதா இங்க பிரச்சனை. இவர் அதற்கு தகுதியற்றவர், அதை பற்றி பேசி நம்ம நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. ஆனால் இதற்குள்ளே இந்த பலகீனமான நேரத்துக்குள்ளே தனித்தனியாக பிரிச்சு 4 மாடு ஒன்னா போனா ஒரு புலியோ சிங்கமோ வேட்டையாடாது, தனித்தனியா போனா வேட்டையாடும் சின்ன வயசுல ஒரு கதை சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த ஒரு கொள்கை ரீதியாக சமூக ரீதியாக மத நல்லிணக்கத்தோடு வாழக்கூடிய அந்த மக்களிடத்திலே உள்ளே புகுந்து ஓட்டுக்களை திருடுவது, எஸ்ஆர் போன்ற திட்டங்களை யோசிப்பது, இதன் மூலமாக உள்ளே புகுவதற்கு பிரித்தாளும் சூழ்ச்சியை இந்த பாசிச பாஜக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். தயவு செஞ்சு அதை மட்டும் புரிஞ்சுங்க. ஏன்னா கடற்தாமரை வந்துச்சுன்னா கொலை நாசமாகும், படர்தாமரை வந்துச்சுன்னா உடல் நாசமாகும், தாமரை வந்துச்சுன்னா தமிழ்நாடு நாசமாகும். நான் பாராளுமன்ற தேர்தலே சொன்னேன், அதைத்தான் திரும்பவும் நான் சொல்றேன். ஆகவே இங்க தேவை நமக்கு மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய, மக்களுடைய நலன்களுக்காக யோசிக்கக்கூடிய, மக்களுடைய சந்ததிகளுக்கான திட்டங்களை யோசிக்கக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர் வேணும். அந்த முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சராக தன்னுடைய மக்களுக்கான செயல் திட்டங்களை தினந்தோறும் புதிதாக மகளிர் உதவித்தொகையிலிருந்து எண்ணற்ற திட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அருமை அண்ணன் தமிழகத்துடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழருடைய விருப்பம், தமிழ்நாட்டினுடைய விருப்பம். இந்த நிலையில் அவர் வருகிறார், இவர் வருகிறார், எவர் வேண்டாலும் வரலாம் போகலாம், அது பெரிதல்ல. அவர் எந்த சித்தாந்தத்தோடு வருகிறார், எந்த உள்நோக்கத்தோடு வருகிறார்? 200 கோடியை இழந்து நான் வருகிறேன் என்றால் நான் சொல்லுகிறேன், 2 லட்சம் கோடி சம்பாதிப்பதற்காக வருகிறார். ஆனால் இங்கே எந்த கோடி பெரிசல்ல என்று நினைத்து வாழக்கூடிய, தியாக வாழ்க்கையை வாழக்கூடிய, மக்களுக்கான வாழ்க்கையை வாழக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்களும், அவருடைய புதல்வராக இருக்கக்கூடிய தளபதியாருடைய தளபதி அன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஒரு தருணத்திலே தான் நமது உரிமைகள், நமது எதிர்கால சந்ததிகள், இந்த தமிழ்நாட்டிற்கான பாதுகாப்பு, இந்த மாநிலத்துடைய சுயாட்சி சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படும் என்பதை மட்டும் தயவு கூர்ந்து தாய்மார்களாகிய நீங்கள் உள்மனசுல வாங்கிக்கங்க. அதே நேரத்தில் கடந்த முறை அவருடைய பிறந்த நாள் நடந்து ரொம்ப நாளாச்சு, இருந்தாலும் நான் அப்ப எழுதினேன் ஒரு கவிதை, உதயநிதி ஸ்டாலினுக்காக பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்காக எழுதினேன். அன்னைக்கு சேகர்பாபு மீட்டிங்ல நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லாம போச்சு. அவருக்கு எழுதின அந்த கவிதையை மட்டும் நான் உங்களுக்காக படிச்சு காட்டுறேன். சனாதனத்தை பொசுக்கிய உதயசூரியன், சனாதனத்தை பொசுக்கிய உதயசூரியன் உதயநிதி, பாரத மாதா பங்காளிகளை பந்தாடிய பண்பாளன் உதயநிதி, காவி பேய்களை அடித்து நொறுக்கும் கருப்பு சிவப்பு உதயநிதி, சங்கியனும் மங்கிகளை இந்தியா முழுவதும் கதறவிட்ட திராவிட மதி எங்கள் உதயநிதி, கலைஞர் எழுதினார், முழங்கினார் மக்களுக்காக, அண்ணன் ஸ்டாலின் உழைத்தார், உழைத்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்காக. அன்பு உதயநிதி நீரில் கிடந்தாலும் ஏரியில் பாஸ்பரஸ் போல்
நெஞ்சத்து நெருப்பு அணையப்படாது உழைக்கிறார். அது மக்களுக்கானது, இந்த மண்ணுக்கானது. திராவிட மாமலையை பிளக்க நினைக்கும் சனாதனத்தை சல்லி சல்லியாக உடைக்க போகும் உளி எங்கள் உதயநிதி. உதய சூரியன் எப்போதும் தேயாது, உதயநிதி வெல்லாமல் போகாது. சூரியனாய் வாழ்க, சூத்திரதாரிகளை சூறாவளியாய் சுழற்றி அடித்து வெல்க 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 உதய சூரியன் என்று கூறி அவர் பல்லாண்டு நூறாண்டு வாழ வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.